சமஷ்டிங்கிறத கையை விட்டுட்டீங்களா அல்லது மாகாண சபையை முதலாக பெற்றுக்கொண்டு அதை நோக்கி நகர்வ வேணும் என்றால் எப்படியான திட்டத்தை உங்களோட கட்சி வச்சிருக்கு? அதுதான் எங்களுடைய தீர்வு. நாங்கள் எந்த காலத்தில் சொல்லுங்க, ஆனால் ஒரு படியாக இருக்கலாம். எங்களை நாங்கள் எதில் விட்டு கொடுக்கல. 6 கட்சி இணைப்பு முதல்ல உண்டு நினைக்கிறீங்களா? கட்சி இணைப்பு உண்மையாக இட்ஸ் பிளாட்ஃபார்ம். இன்றைக்கு இப்போ நான் உங்களை சுதந்திரம் காய்ச்சாச்சு, நாங்கள் காய்ச்சுறாங்க பேசுகிறோம். ஒரு ஒப்பந்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடிப்படையில் சில கூட்டங்கள் நாங்கள் அதை செய்யலை. உள்ளாட்சியில் என்ன பணியண்டே தெரியாமலாம் இருக்கிறானுங்க. மாகாண சபையண்டா என்னென்னு தெரியாதவனே அங்கே இருக்கிறான். மாகாண சபை எந்த சட்டத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாது. உங்களோட கட்சிக்குள்ளேயும் இருக்கிறாங்களா? இப்படி கேட்டாமல் இருக்கிறாங்க. இது என்ன பாடி? உங்களை பாராட்டி பெரிய வியாபாரியாக இருக்கலாம், பிஸ்னஸ் இருக்கலாம், இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், அது பரவாயில்லை, நல்ல விஷயம். ஏதோ ஆனால் இதுக்குள்ளே ஒன்றும் தெரியாமல் வந்து உண்மையாக சொல்ல ஒரு சொல்கிறேன். அந்த அந்த 45 பேரில் கூட அது சரியாக படிக்கல தெரியாது. நான் இல்லாட்டி அது அப்போவே போயிருக்கேன். ஒரு தலைவர் என்ற அடிப்படையில், தமிழரசு கட்சியின் தலைவர் அடிப்படையில் இல்லை, உண்மையாக இன்றைக்கு இந்த கட்சியில் நிலை வந்து துரதிருஷ்டவசமானது. 326 பேர் வாக்களித்து தான் தெரிவு. இது தெரியவே அல்ல. அது அவியல் 6 மற்ற ஆக்கள். நீங்கள் 125 பேர் தங்கட வாட்டில் அந்த உறுப்பினர், இந்த உறுப்பினர், அந்த கிளை, இந்த கிளை என்று முறைகேடாக நான் ஸ்ரீதரனுக்கு சப்போர்ட் தான். அது வரை அது மாதிரி 2 பேரும் நினைக்க. இந்த விஷயத்தில் நான் தெளிவாக இந்த நீதிமன்றத்தை சொல்லிட்டேன், இந்த தெரிவு பிள்ளை. நானும் வாக்களிச்சேன், நானும் வாக்களி. ஆனால் நான் 2 கூட்டத்துக்கு பழமையாக பேசுகிறேன். நான் 2 கூட்டத்தில் ஊற்று வசனம் பேசலை நான். ஏன்னா பிள்ளை நடக்குதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் அந்த பிள்ளையை அப்பொழுது நான் சொல்லியிருக்கலாமே, அதை சொல்ல இயலாது. அன்றைக்கு நான் பேசியிருந்தேன்னா அன்றைக்கு நான் தாக்கப்பட்டிருக்கேன். சில பேர் நடந்து கொண்ட விதமே கடைப்பிடிக்கணும். அவளை அடாவடித்தனமாக தான் சில பேர் நடந்து கொண்டாங்க. அது தமிழரசு கட்சி வரலாறு அப்படி நடக்கல. அந்த சிறியர்னு கேட்டால் அண்ணன் இந்த வழக்கு பேச எடுத்தாக்க விட்ரோ பண்ண சொல்லுவோம், கை வாங்க சொல்லுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், கை வாங்க சொல்லி அடுத்த ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து, நீங்கள் வந்து வடமாகாண சபையினுடைய அவைத்தலைவராக இருந்தீங்க. இதனால் இந்த கேள்வியை கேட்குறேன். மாகாண சபையினால் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை திருப்தி செய்ய முடியுமா, அல்லது தமிழரசு கட்சி தொடங்கப்பட்டனுடைய நோக்கம் சமஷ்டி, அதாவது எங்களுக்கு அதிகார, குறிப்பாக சுயாட்சி என்ற விடயத்தை மையமாக கொண்டு, அதனால் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியுமா? இப்போ இருக்கிற தமிழரசு கட்சி, நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க, தமிழரசு கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது? முதல்ல மாகாண சபையை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு கொஞ்சம். மாகாண சபையை பொறுத்த வரையில், என்னை பொறுத்த வரையில் அது வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாக பூர்த்தி செய்யாது. அது நல்ல. ஆனால் நான் என்ன பல காலத்தில் சொல்லி வந்ததான், அது இயக்கத்தோடு பேசுகிற பொழுது நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு பேசின்னு இருக்கிறேன். இப்போ ஒரு ஜனநாயக ரீதியாக இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் ஜனநாயகம்னு சொல்கிறாங்க. ஜனநாயக ரீதியாக நாங்கள் கூடியிருந்து குளறுவதற்காவது ஒரு கட்டமைப்பு வேணும். சில காரியங்களை நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற மாகாண சபை கட்டமைப்பு பெரிய ஒரு கட்டுப்பாட்டோடு கூடினது தான். ஆனால் அதிகாரங்கள்ன்றது நான் வந்து ஒரு முகாமைத்துவமானவன். நான் சார்ட்டர்ட் செக்ரட்டரி என்றவரை நான் செய்த ஸ்பெஷலைஸ் பண்ணது முகாமைத்துவம். இப்போ முகாமைத்துவன்றது என்னை பொறுத்தவரையில், நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், நான் அத்தாரிட்டி கேன் பி கிரியேட்டட் அண்ட் எக்ஸசைஸ்ட். அதிகாரங்களை உருவாக்கி பிரயோகிக்கலாம். அதை நான் மாநகர சபையில் இருக்கிற காலத்தில் நான் அதை செய்தேன். அது எனக்கு வெற்றி அளிச்சிருக்கு. அது மாகாண சபையிலையும் அதை செய்யலாம். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அது அந்த முரண்பாடுகளும் இடையில் உண்மையாக சில பேர் சொல்கிறார்கள், விக்னேஸ்வரனுக்கு உண்மையாக விக்னேஸ்வரன் நல்ல மனுஷன், இது எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் அவரே தங்கள் சுயநலத்துக்காக முரண்பாடாக்கி இந்த மனுஷன் நாசம் பண்ணினது அவரை சூழ்ந்த இருந்தவை. உங்களோட கட்சி தானே முரண்பட்டுட்டார். என்னோட மட்டுமில்லை, மற்ற கட்சியோட முரண்பட்டுட்டார். ஆனால் அது ஆரம்பத்திலேயே அந்த முரண்பாடுகளை தோற்றுவிச்சது. அப்போ அதால் சில காரியங்கள் அவரால் செய்யலாம் போச்சு, என்னாலும் செய்யலாம் போச்சு. நான் சபையில் நான் அவரை விட்டு கொடுக்கல. அவன் நல்ல மனுஷன், திரும்ப சொல்கிறேன், அவன் நல்ல மனுஷன். நிதி சார்ந்த விஷயத்தில் மிக நேர்மையான ஒரு மனுஷன். மற்றபடி அவர் அரசியல் ரீதியாக பேருந்து கடைசி நாள் மட்டும் இருந்துட்டு கடைசி என்னெல்லாம் குற்றம் சொல்கிறார்கள், அது வேறு விஷயம். அது தோல்வி. அதால் நாங்கள் எல்லாம் செயல்பட இல்லை. இருக்கிற 34 விடயங்கள், அதில் உப விடயங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை சேர்த்தா கிட்டத்தட்ட
70க்கு மேற்பட்ட விடயங்களில் நாங்கள் சட்ட நியதி சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தலாம். என்னென்ன அதில் மிக முக்கியமாக நாங்கள் எதிர்பார்க்க இந்த சுயாட்சிங்கிறதுக்கு அல்லது நாங்கள் எதிர்பார்க்கறது திட்டமிட்டு வரக்கூடிய 2 விஷயம் சொல்லும். மற்ற எல்லாத்துக்கும் போவாங்க. சூழலியல் என்வாயரன்மெண்ட் வந்து இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. அதுக்காக தான் நான் சொல்ல அதை கோட் பண்ணுறேன். அப்போ அதில் இப்போ பேசிக்கொண்டு போவிக்க டாக்டர் எடுத்து சொன்னேன். நான் சொன்னேன் இல்லை இது 37வது வட்டம் இங்கிலீஷில் இருக்குது, கொன்கரண்ட் லைன்ஸ் இருக்குது, கொன்கரண்ட் ஒருங்கியை என்றது கொன்கரண்ட் லிஸ்ட்லேயும் இருக்குது என்று சொல்லி அதை பாராளுமன்றத்தில் சதுரிக்கும் பேசினவர். இப்போ அதுகளில் நாங்கள் சட்டம் இயற்றலாம். சூழல் சார்ந்து நீங்களே இப்போ இந்த என்ன இந்த பீரோ டூரிஸ்ட் பீரோ என்ன இருக்குத்தானே சுற்றுலா சட்டம் இயற்றினாங்க. அது வந்து ஒருங்கிய சட்டம் 2 இன்ச்சு பாராளுமன்ற ஒப்புதல் தான் செய்தனாங்க. அப்போ அப்படி சிலதெல்லாம் செய்யலாம், அது செய்யலாம். ஆனால் எங்கே பிசா இன்றைக்கு இருக்கிறேன் நான் பல இடங்களில் இப்போ உதாரணத்துக்கு 2-3 இடங்களில் நான் என் அனுபவத்தை சொல்லியிருக்கேன். முதலாவது பின்னடைவு என்னென்னா இந்த நியமனங்கள், இந்த ஊழியர்கள் பணியாளர்களால் தான் இன்றைக்கு மாகாண சபையும் நாசமாக போயிருக்குது, மற்ற உள்ளூராட்சி சபைகளும் நாசமாக போயிருக்கு, கல்வித்துறையும் அந்த மாதிரி தான். இரண்டால் இந்த இந்த மாகாணத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களும் மாகாண கட்டமைப்புக்குள்ளே வருகிறோம். அது யாருன்னா அதுக்கு கட்டுப்பாடு ஆளுநருக்குள்ளேயே போகுது. அவர் வந்து ஒரு பிபிஎஸ்சின்ற ஒரு கமிஷன் வச்சுருக்கிறேன். அந்த கமிஷனில் அப்போ ஊழியர்களுக்கு அந்த நிர்வாகம், உதாரணத்துக்கு நான் மாகாண சபையில் அமைச்சர் கூட எனக்கு தெரியும் ஒரு அமைச்சர், அது பேர் கணக்கு பிசாக ஆகிக்கணும்னா ஒரு அமைச்சர் எனக்கு வந்து சொன்னேன், என்ன சார் அவன் செக்ரட்டரி வந்தாரு தண்டவாட்டில் வரான் தண்டவாட்டில் போகிறான். ஒரு அமைச்சர் என்ன எனக்கு அது காரணம் என்னென்னா அந்த இப்போ இருக்கிற கட்டமைப்பு வந்து அப்படி ஒரு 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 கட்டுப்பாடு அல்லது விசுவாசத்தை அந்த அரசியல்வாதிக்கு கொடுக்கல. அவையில விசுவாசம் எங்கே நான் என்னையில் என்ன பார்க்கறது பிபிஎஸ்சியும் கவர்னரும் தானே இது யாருன்றா. அப்போ மாகாண சபை அமைச்சரையே அமைச்சரை வேலையிறவில்லை, அமைச்சரை மதிக்கல, அமைச்சருக்காக மதிக்கல. இது ஒரு 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 நிர்வாகம் பண்ணுறது சக்ஸஸ்ன்றது ஆளணியை வச்சு தான் வெற்றியாக செயல்படுது. ஆளணி பிசாகுனா இன்றைக்கு அதுதான் பின்னடைவு. இப்போ வந்து பியூரோக்ரஸியா டெமோக்ரஸியான்னு கேட்டால் இன்றைக்கு இருக்கிறது பியூரோக்ரஸி தான் இருக்குது, டெமோக்ரஸி இல்லை. அப்போ அதால் மாகாண சபை முறைமைப்பிள்ளை மாகாண சபை தோற்காலும் சில காரியங்களை செய்யலாம். அப்போ முதல் இதுகளெல்லாம் திருத்தப்பட வேணும். ஒரு 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 இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரியும், ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வேறு சொன்ன மாதிரி அவன் ஆனா படிக்காமல் இருக்கலாம், தெரிவு செய்யப்பட்டோம். அவன் மக்களாக தெரிவு செய்யப்பட்டால் அவன் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த எக்ஸாம் எடுத்தனன் இந்த படித்தனன் என்று சொல்லிக்கொண்டு ஆஃபீஸர் இருக்கிறாது. உதாரணத்துக்கு ஒரு 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 மேயர் அல்லது ஒரு சேர்மன் சாதாரணமாக வருவான். சாதாரண மக்கள் சிச்சி நான் இவர்கள் என்ன வேலை அப்படி தான் இருந்தாலே வேறு யார் எனக்கு நான் அந்த படிப்பு படித்தேன், இந்த டிப்ளமா எடுத்தேன், இந்த கிராஜுவேட் எடுத்தேன், அங்கே கோர்ஸ் எடுத்தேன், இந்த மாஸ்டர்ஸ் செய்தேன் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அதான் நடக்குது. இப்போ இன்றைக்கு பல உள்ளாட்சி மன்றங்கள் அல்லது இதில் தோல்வி அல்லது செயற்பாடு இன்மைக்கு காரணம் அவையில் என்ன செய்யணும், கவர் அடிக்கணும். போய் அதிகாரம் வந்து அவையில் இன்க்ரிமெண்ட் கூட அப்படின்ட்டு ஒன்றுமே ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அப்போ கண்ட்ரோல் இல்லை. முகாமைத்துவம்ன்றது டிஃபைன் பண்ணி அதனுடைய ஆங்கிலத்தில் சொன்னால் ஆக்சுவலி டு ஃபோகாஸ்ட் அண்ட் பிளான், டு கமாண்ட், கோஆர்டினேட் அண்ட் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோலே இல்லாட்டா இப்போ இந்த ரெண்டு நிர்வாகம் செய்கிறது அந்த கண்ட்ரோலே மாகாண சேவையில் இல்லை. அது திருத்தப்பட வேணும். திருத்தினால் மக்களுக்கான சேவையை ஓரளவுக்கு செய்யக்கூடியதாக மாறுது. அது இது இருக்க வரையில் ஆளுநரத்துக்கு திருத்தி பண்ணால் போதும், அல்லது அவையிட்ட அந்த இருக்கிறவையை திருத்தி 2 பணியாளர்கள் நினைக்கிற பெரிய பையனை சின்னாக்கள் வரையில் மாகாண சபையில் எஃபெக்டிவான செயற்திறனுடைய சேவை செய்ய முடியாது. அதுக்கான தடங்களாக தான் அது இருக்குது. திட்டமிட்டு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படி நாங்கள் திட்டமிட்டு மாகாண சபையினோட உதாரணத்துக்கு சொல்கிறோம். யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு மாகாணத்தை எடுத்துன்னா எவ்வளவு நிலம் தரிசு நிலமாக இருக்கு. ஏன் அதை விவசாயத்துக்கு உட்படுத்தல? மன்னார் போகிற ரோட்டில் போனால் சரியான கவலையாக கிடக்கும், சும்மா கிடக்கும். ஏன் செய்யல? ஏதோ ஒரு தடையில போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த அது யார் ஊக்குவிக்கணும்?
மாகாண சபைக்கு அந்த இது இருக்குது வேண்ட விவசாயத்தை அந்த அதிகாரம் மாகாண சபைக்கு இருக்கு. இந்த காணி அக்ரிகல்ச்சர் இருக்குதானே, விவசாயம் இருக்குதானே. காணி அதிகாரம் கொடுக்கப்படல. காணியார் தான் சொல்கிறாங்க இந்த ஏரியா பண்ணி இதை விவசாயத்துக்கு கூடன்னு சொல்கிறது. காணியார் எங்களுக்கு தேவையில்லை. காணியார் தான் தரையில்லைன்னா ஓகே. காணி அரசாங்கம் காணியை ஒதுக்கீடு கூட மாகாண முதலமைச்சரோட ஒப்புதல் எடுக்கணும் கிடக்கு. அப்போ இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டரோ அல்லது ஆணையாளையோ கவர்னரோ கேட்கலாம், இந்த இடங்கள் விவசாயத்துக்கு உட்படுத்து ஒரு ஸ்கீமை போடு, ஒவ்வொரு இடங்களும் ஒரு ஸ்கீமை போடு, படித்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடு. இப்போ நான் உற்பத்தி அதில் செய்யலாம். எங்களோட பொருளாதாரம் முக்கியமானது விவசாயம், மீன்பிடியும், சரிதானே. அப்போ விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு நல்ல கணங்களை தரிசில்ல நிலத்தை உற்பத்தியை கொண்டு வரலாம் தானே. ஆனால் அதை யார் ஊக்குவிக்கணும்? மாகாண சபையோட செய்யணுமோ இல்லை. சில இடங்களில் சில பயிர் தான் இருக்கும். சாயில் டெஸ்ட் செய்து போட்டு தாங்கள்களை புகட்டுக்களை வச்சுருந்தா காணுமா? அது அவர்கள் மக்கள் மத்தியை கொண்டு போயில்லை. மக்கள் மத்தியை கொண்டு போயில்லை. பெரிய எல்லாம் தெரிஞ்சு படம் காட்டுவினோம், இந்த ஷோ போடுவினோம், இந்த விழாக்கள் நடத்துவினோம், அதோட முடிஞ்சது கதை. நிலமாக தான் இருக்கும், தரிசிலாம் தரிசில இதை வச்சு கூட வேலை இல்லை தான். ஒரு 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 இளைஞனுக்கு நாங்கள் இளைஞராக இருந்து தானே இப்போ இப்படி வந்து நாங்கள் ஒவ்வொரு அடியாக 80 ஆச்சு வரையில தானே. 15 வயது 25 வயது 35 45 55 வந்துடுறான். வேலை இல்லாமல் தெரிஞ்சு ரோட்டு வழி தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சாங்களே. இளைஞர்களுக்கு ஒரு என்ன தெரியும், அவன் என்ன எதிர்பார்க்குறான்? ஒரு சாதாரண மற்றவன் மாதிரி ஒரு சமூகத்தில் நானும் வாழறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு லிவிங் அது இருந்தால் அவனை விவசாயம் செய்வான், என்ன செய்வான். நான் இந்த பிள்ளைகள் பாருங்க எத்தனை கடையில் கடை வச்சுருக்கான், நம்ம செய்கிறாங்க ரோட்டு வழி சில பொடிகள் எல்லாம் செய்கிறாங்க தானே, பக்கப்படா செய்கிறாங்க தானே. அப்போ எங்களில் பிள்ளை இருக்குது, வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். அது செய்கிறதுக்கு செய்ய விடாங்கள். இப்போ நாங்கள் சொன்னால் அதுக்கடையில எதுவும் குறுக்க மறக்க போட்டு அவன் போட்டு இவன் போட்டு குறுக்க மரத்து போட்டுருவாங்க. அதான் இங்கே நடக்கும். மாகாண சபை செய்யலாம், செய்யலை. அதுக்கு சட்டம் மாகாண சபையில் அதில் உருவாக்கணும். இருக்கிற சட்டத்தை பார்க்கலாம். அப்படியா? இப்போ மற்றது ஸ்கீம்ஸை போடலாம். மாகாணத்துக்கு திட்டங்களை பார்க்கல. இந்த இடங்களில் இன்ன பயிருக்கு தான் பொருத்தம், இந்த இடங்களில் இன்ன பயிர் பொருத்தம், இதுக்கு ஒரு ஒரு ஸ்கீமை போட்டு இந்த அழுக்கட்டு கொடுங்க. அரிசி நிலங்களை பயன்பாட்டு கொடுக்கலாம் மாகாண சபையின் கொடுக்கணும். மாகாணத்தை கூட திட்டத்தை போட்டு அரசாங்கத்தை சொல்கிறாங்க கொடுறா இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு இதுக்கு லேண்டை கொடுத்து கொடுங்க. இப்போ அந்த காலத்திலேயே வட்டக்கட்சி அங்கேயெல்லாம் படித்த வாலிபர் ஸ்கீம் இருந்தால் தானே. இப்போ உதாரணத்துக்கு அங்கே போவான், இங்கே இந்த என்ன பெண்கள் ஸ்கீம் இருக்குது தானே, மினிஸ்டருக்கு இஞ்சாலே இந்த ஆசைப்பள்ளி ஏற்றதுக்கு அங்கே எல்லாம் ஸ்கீம் இருந்தால் தானே. ஏன் செய்யலை? அது கோழி பண்ணை வச்சுருக்கோம் தானே, ஏன் செய்யலாம் தானே. நாங்கள் அதில் செய்யலை, அதில் செய்யலாம். ஆனால் அதுவே சமஸ்திக்கு மாற்றீடு அல்ல. சமஸ்தின்றது தன்னாதிக்கமாக நாங்கள் தீர்மானிக்கிறோம். நாங்களே எங்களுடைய நிதி திட்டத்தை இப்போ நாங்கள் மாகாண சபை கூடுதலாக மத்திய நிதியெல்லாம் தங்கி இருக்கு, ஒதுக்கீட்டில் தங்கி இருக்கு. அப்படி இல்லாமல் அது மத்தியில் இருந்து வர நிதியோட ஒரு சமஸ்தி அமைப்பு இருந்தால் சுயாதீனமாக நாங்கள் இப்போ வந்து நாங்கள் நேரடியாக ஒரு வெளிநாட்டிலேருந்து காசு நிதி பெறையிலாது அரசனோட தான் பெறலாம். சமஸ்தியாண்டு வரையக்க கூடுதலான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. மாகாணத்துக்கு புலம்பெயர்ந்த சமூகத்தின் நிதியை வந்து நேரடியாக கொண்டு வரலாதோ? கொண்டு இல்லாம ஆனால் அதுக்குள்ள நேரடியாக கொண்டு வரலாம், ஆனால் அமைச்சுக்குள்ளெல்லாம் கொண்டு வரணும். நிதி அமைச்சு கூட தனியாக அதனால கொண்டு வர 1500 அதை தடுக்கிறதுக்காகவே 1500 வெளியே வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் கல்லுண்டாயில் அந்த காணி எங்களுக்கு இவ்வளோ காலம் இருந்த காணி, இப்போ அதில் ஒரு ஸ்கீமை போட்டு ஒரு மெஷினரியை போடுறோன்ட்டு கேட்டு அப்ளிகேஷனை போட்டால் அதுக்கு இந்திய அரசாங்கம் தான் சிஜிஐ கேட்டு ஒரு உதவி ஒரு பிளான்ட் அதை செய்கிறதுக்கு கம்போஸ்ட் செய்கிற பிளான்ட் தரேன்னு சொல்லியாது. அதே பிளானை கூட அதை காணி சொந்த பில்லை அப்படியே தம்பிட்டு போய் நிற்குது. அது இஆர்டிக்கு போகணும், அது ப்ரொசீஜர். அதை மாகாண சபைக்கு என்ன அது உங்களுக்கு அது காணி உங்களுக்கு இல்லையாண்டா அப்படியே தொப்பட்டு போடாச்சு. காணி இல்லைன்னா நீங்கள் இல்லை கொடுக்க உங்களுக்கு ஆக்சுவல் இருக்கணும். மாகாணத்துக்குள்ள உங்களுக்குலாம் இருக்குது, செய்யலாம் தானே. இப்போ ஒரு உண்மையாக சொன்னால் ஒரு என்னை பொறுத்தவரையில் இது நான் ஒரு பியூரோக்ராட், நான் நிர்வாகியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் வந்து முந்தையவங்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு இருந்தது. இப்போ எல்லோருக்கும் இல்லையான்னு நான் சொல்லலை, ஏனோ தானோன்ற ஒரு நிலப்பாடு. அதில் இப்படி தான் பியூரோக்ராட்ஸ் வந்து அவையோடு
அப்போ ஒரு ஆளுமையான ஒரு தலைவர் ஒருவர் இந்த மாகாண சபைக்கு வந்தால் இதை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. நிர்வாகம்ன்றது அது இயல்பாக வருவாங்க. இது சும்மா காசுக்காக எங்களோட அரசியல் மாற்ற முடியும். இப்போ தமிழ்நாட்டில் இந்த காசால் கொண்ட 2 கட்சியும் தூக்கி எறிஞ்சு விட்டான். அவன் சரிபோல எனக்கு விஜய் சொல்ல இல்லை, நான் விஜயத்தை சப்போர்ட், அது வேறு உடைச்சு விட்டானே காசால். இப்போ என்ன காசால் இருக்கிறவ ஊடக செல்வாகி இருக்கிறவ அது இதுண்டு அப்படி தானே என்ன அரசியல். அதால் நாசப்படும். இனிமேல் அப்படி தான் நடக்குமோ எனக்கு தெரியாது. அப்படி என்றால் அந்த மாகாண சபை தேவையே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாகாண சபைகளோட தோல்விக்கு காரணம் இருக்கிற ஒரு சில அசண்டைனமான அதிகாரிகளும் சில கட்டுப்பாடு, அதாவது ஒரு நிர்வாகம் இல்லாததும் தான் காரணம்னு சொல்கிறீங்களா? பணியாளர்கள் மேல் மக்களுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இல்லாத ஒரு கட்டமைப்பால் தான் அது தோல்வி. The absence of the command and control of the elected representative, அதாவது தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்குள்ள அவைகளுக்கு ஆளுமை மற்றது கட்டுப்பாடுகள் இல்லாத தான் இன்றைக்கு பின்னடைவுக்கு மிக காரணம். ஆளுநரும் அவருக்கு நான் ஜனாதிபதி நியமனம் தானே, நீ போட்டு வேறு பண்ணிட்டு அவையிலும் தானே, அது பொதுவாக இருக்குது. பொதுவாக தான் அது இலங்கை பூராவும் இருக்க ஆளுநர் வேறு இல்லை இருந்தேன் ஏன்னா அவர் ஜனாதிபதியை திருத்தி பண்ணால் போதும் தானே அவருக்கு. இப்போ இந்த மாகாண சபைக்குள்ளே நான் இப்போ தெரிஞ்சு கொள்றதுக்காக கேட்குறேன் தனிப்பட்ட ரீதியில், மாகாண சபைக்குள்ளே என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு கூட்டுறவு மாகாணத்தில், உள்ளூராட்சி மாகாணத்தில் இருக்குது, விவசாயம் இருக்குது, மீன்பிடி உள்நாட்டு மீன்பிடி இருக்குது, உள்ளூர் மீன்பிடியா போதிய அளவு என்ன சுற்றுலாத்துறை இருக்குது, சரிதானே. அப்போ பல விஷயம், கல்வி, சுற்றுலா, எஜுகேஷன் இருக்குது, சுற்றுலா இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் சட்டம், நாங்கள் இப்போ கல்விக்கு சட்டம் இயற்றிட்டோம், சுற்றுலாவுக்கு சட்டம் இயற்றியிருக்கோம், வைத்தியத்துறைக்கு, கல்விக்கு இருக்குது, வைத்தியத்துறைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹெல்த் இருக்குது, ஏன் இல்லை இருக்குதானே, சட்டம் இயற்றிருக்கோம். கொஞ்சம் வேற்றில் இருந்தாலும் ஹெல்த்துக்கு சட்டம் பண்ணுறோம், விவசாயத்துக்கு தான் இல்லை. ஸோ கல்விக்கு சட்டம் இயற்றியிருக்கோம். சட்டம் என்றால் நியதி சட்டம் இயற்றியிருக்கேன், செய்யலாம். இன்னொரு சட்டம் இந்த மாகாணத்துக்கு பொறுப்பாக ஒரு போலீஸை வந்து சட்டத்தின் மூலம் கொண்டு வரலாம். அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கு. ஏன்னா அது மத்திய அரசாங்கத்து இந்த இதுக்குள்ளே தான் அது வரும். சில போலீஸ் ஃபேக்டராக என்னது ஐஜிபி, ப்ரொவின்ஷியல் ஐஜிபி அதெல்லாம் சென்டருக்கு போகுது. அதனால தான் எல்லாமே அவங்களோட டெலிகேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த காணியை நாங்கள் இப்போ குடியேற்றத்தை உருவாக்குறதுக்குரிய காணி அதிகாரமும் மாகாணத்துக்குள்ளே இல்லைன்னு அதில் என்னென்னால் சட்டப்படி அரசியலமைப்புப்படி இலங்கையினுடைய எல்லா நிலங்களும் ஸ்டேட் தான், அரசாங்கம். அது ஜனாதிபதி தான் அதை கொடுக்கலாம்னு கிடக்கு. பேன் தான் அந்த எப்படி கொடுக்கணுன்ற சட்டங்கள் கிடக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற காணியன்னா முதலாவது ஒதுக்கூட கொடுக்குற பொழுது அந்த மாவட்டத்து மக்களுக்கு ஒரு குடியேற்றம் பண்ணார் அவை முதல் கொடுத்து போய் இந்த அடுத்த மாவட்டத்தில் இருக்கிறவை கொடுத்து அங்கே கொடுக்கலாம்ன்ற சட்டத்திலே இடம் இருக்குது. அது எங்கேன்னா அதை அமல் செய்கிறது, அதை திட்டமிடுகிறது, அது அளவுக்கு ஊக்கம் காணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் என்ன வருது, எல்லாம் கூட்டம் வந்து படம் உங்களுக்கு மேலே தானே, மீடியாவுக்கும் மேலே. ஆனால் உண்மையாக அது ஒரு ப்ரொடக்டிவாக இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் ஏன் வளர இல்லையண்டா ஒவ்வொருத்தருக்கு இப்போ நான் இந்த நல்ல ஆளுக்கு நான் வைக்கல, இல்லைன்னா நான் எனக்கு அருகில் ஒரு மீடியா ஆளை வச்சுருப்பேன். அவருக்கு வேறு இல்லை, வேலை செய்யத்தானே வேணும். அதுக்கு இன்னும் ஒரு ஆரோக்கிய சுவையானம் அதில் போடுறாரு, இதில் கதவை திறந்தாரு, இதில் பூட்டினாரு, அப்படி போடுறா தானே. இதில் ஒரு மிக முக்கியமான வழி உங்களோட கட்சியினுடைய நோக்கம், தமிழரசு கட்சியினுடைய நோக்கம் சமஷ்டி. இதைத்தான் தந்தை செல்வா உட்பட அந்த காலத்திலேருந்து உருவாக்கினது. இப்போ உங்களோட கட்சி ஒரு நோக்கத்தோடு செல்லுது, மாகாண சபை முதலாவது கிடைக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதனோட செல்வம் கூட அந்த இருக்குது. நீங்கள் சமஷ்டிங்கிறத கையை விட்டுட்டீங்களா, அல்லது மாகாண சபையை முதலாக பெற்றுக்கொண்டு அதை நோக்கி நகர்வ வேணும் என்றால் எப்படியான திட்டத்தை உங்களோட கட்சி வச்சிருக்கு? இதில் இன்னும் ஒரு விஷயத்தை முற்படுத்துகிறேன். சுமந்திரன் ஐயாவும் அடிக்கடி இதை சொல்கிறவர், நல்லாட்சி காலத்தில் ஒரு வரைவு உருவாக்கப்பட்டதுண்டு. அந்த வரைவை பற்றின ஒரு விளக்கத்தையும் சொல்லுங்கள். உண்மையாக சமஷ்டி கட்சி இன்றைக்கு சமஷ்டி கட்சி தான். எங்களுடைய இலக்கு எந்த விதத்திலையும் மாறாது. சமஷ்டி நாங்கள் கைவிடவும் இல்லை. இது ஒரு மாகாண சபை முறைமை இப்போ ஒன்றுக்கும் இல்லாமல் இருக்கிறதால ஒரு கட்டமைப்பு, இடப்பட்ட கட்டமைப்பு, அதை நாங்கள் பாவிக்க வேணும் என்றதுக்காக
அது இல்லாமல் போகிற பொழுது அது இந்த அதிகாரங்கள் இருக்கிறதும் மத்திக்கு போகுதுன்றதால அது தேர்தலை நடத்தி கொண்டு கேட்குறமே தவிர அதுதான் எங்களுடைய தீர்வுன்னு நாங்கள் எந்த காலத்தில் சொல்லணும். ஆனால் ஒரு படியாக இருக்கலாம். சில அதிகாரங்களை நாங்களுக்கு பிரயோகிக்கிற பொழுது ஒரு சமஷ்டி முறை வரும்போது எங்களுக்கு இலகுவாக அந்த டிரான்சிஷன் வரும், இலகுவாக இருக்கும். ஆகவே தெளிவாக தமிழரசு கட்சி சமஷ்டியையும் சுயநிர்ணய உரிமையையும் சுயாதிக்கையையும் தன்னாட்சியையும் மாநில சுயாட்சி வடக்கு கிழக்கு மாநிலம் எங்களோட தமிழர் நிலம். அப்போ நிலத்தையும் என்ற கொள்கையிலிருந்து ஒரு காலம் மாறாது, மாறவும். அதுக்கு எப்படியா நகர்வுகளை செய்து கொண்டிருக்கு? இன்றைக்கும் அதை நாங்கள் எதில் விட்டு கொடுக்கல. ஆறு கட்சி இணைப்பு முதல்ல உண்டு நினைக்கிறீங்களா? கட்சி இணைப்பு வந்து உண்மையாக இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம், அடித்தளம். இது ஒரு தளம் தான். அது கன வியாக்கியானம் கொடுக்கணும். இப்போ நான் இன்றைய கூட நான் சுமந்திரோட காய்ச்சினேன். ஆறு கட்சி சந்திக்கிறது தான், ஜனவரி சந்திக்க தான் போகிறோம். அது வந்து பொது விஷயங்கள். இப்போ காணி முக்கியமாக மாகாண சபை என்னென்னா முதலாவது இந்த மத்தியில் குவிஞ்சிருக்கிற அரசாங்கத்தை பெரிஃபெரி என்று சொல்லக்கூடிய அரங்குகளுக்கு பகிர்வதை வலியுறுத்துறது. இது வந்து ஐக்கிய நாடுகள் சொல்ல சப்சிடியாரிட்டி என்று சொல்ல ஒரு தத்துவத்துக்கு அடிப்படையில் அதைத்தான் நான் கேட்குறோம். அதிகாரம் பகிர்வேன். உள்ளூராட்சிகளுக்கு இருக்கிற அதிகாரம் இடைப்பட்ட இதை சட்டமாக அது என்னென்னா மாகாண சபை முறைமே உண்டு. இதில் ஒன்று ஒரு செகண்டரி சப்சிடியரி லெஜிஸ்லேட்டிவ் பாடி. இப்போ இரண்டாம் நிலையில் இருக்க சட்டவாக்க அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு. அதை நாங்கள் வச்சுருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு வகையில் சில காரியங்கள் சில விடயங்களில் நான் சொன்னேன் சட்டம் நியதி சட்டம் இயக்கக்கூடியது, அது செய்வோம். அதுக்காக நாங்கள் எங்களுடைய சமஷ்டியை கைவிட்டது கிடையாது. அது சமஷ்டிக்கான எப்படி நகர்வுகளை செய்கிறீங்க? இன்றைக்கு பார்த்தா பேசிக்கொண்டு தானே இருக்கு. அதுக்கு மேலே என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலாது. நாங்கள் சொல்லி இதைத்தான் எங்களுடைய இலக்கு, இதுதான் அடைகிறோம். நாங்கள் தேர்தலையும் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாங்கள் அதை முன்னிலைப்படுத்தி கொண்டு தானே இருக்கிறோம். உங்கள் தேர்தல் ஞானத்தில் ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம். உண்மையிலேயே வடக்கு கிழக்கு இணைஞ்சு முழுமையாக செயற்பட வேண்டால் தமிழ் முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒன்று சேராமல் நடக்காது. அதை இந்த கட்சி செய்திருக்கிறீங்க. ஆனால் ஏனைய தமிழ் கட்சிகளோட இணைவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு இறங்கி போகல? கட்சிகள் என்றால் எல்லாரும் தமிழ் கட்சிகளோட இணைவுகள் தான் ஒன்று ரெண்டு. அது அது ஏற்பாட்டாளர்கள் என்ன நினைச்சாலும் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு தளம் இது வந்து இப்போ முக்கியமாக மாகாண சபையை அறிவுறுத்துறது தான் எங்களுடைய மாகாண சபைக்காக தான் இந்த இணைவுன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னு சொல்லலை. அது பொது விடயணும், அடிப்படை இதுதான். எனக்கு தெரியும் 1000 எல்லாரும் சொல்லியும் தனியாக செய்து இதில் 2 சமூகத்தினுடைய முக்கியத்தினர்கள் சேர்ந்து தான் இந்த ஐடியா. அதெல்லாம் நல்லாவே தெரியும். எதுவும் விட்டு கொடுப்புகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கா அல்லது என்ன? அப்படி ஒன்றும் இல்லை. எதுவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு தானே இருக்கு? நான் இப்போ இன்றைக்கு இப்போ நான் உங்களை சுதந்திரம் காய்ச்சாச்சு, நாங்கள் காய்ச்சுறாங்க பேசுகிறோம். ஒரு ஒப்பந்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடிப்படையில் சில கூட்டங்கள் நாங்கள் அதை செய்யலை. நாங்கள் தமிழ் பேசும் மக்களுடைய அதில் தமிழ் பேசுமெண்டா தமிழ் மக்கள் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அடங்குவார்கள். மத ரீதியாக வேறுபட்டாலும் மொழி ரீதியாக உண்டாயில்லது தமிழ் பேசும் மக்களுடைய பாதிக்கக்கூடிய அம்சங்கள் எல்லா விடயங்களிலேயும் ஒரு பொது இலக்காக பேசுகிறது, கதைக்கிறது, முன்னெடுக்கிறது. இதற்கு அவைகள் பாதிக்கிற விடயங்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய முன்னேற்றம் சம்பந்தமான விடயங்களை முன்னெடுப்பது அந்த இலக்கு. இது ஒரு பிளாட்ஃபார்ம், இது ஒரு கூட்டணியும் அல்ல, ஒரு கூட்டும் அல்ல. ஒரு சில முக்கியமான விடயங்களுக்காக நான் பேசுகிறேன். அது வளர்ந்தார். அது வந்து ஒரு எங்களோட கட்சிகளுக்கு மாற்றிடாங்க. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் அவரவற்றை தனித்துவத்தை பேணிக்கொண்டு தான் இருக்கும். இப்போ அண்மை காலமாக ஒரு கதை இருக்குதானே. இப்போ நாங்கள் வந்து நீதிமன்ற அதிகாரிகளுக்கு நாங்கள் ஒன்று இல்லை. ஆனால் அந்த அரசாங்கத்தோடு போய் பண்டைய கூட்டத்துக்குள்ளே போய் இருக்கணும், எதிரணியில் போய் அப்படி ஒன்று சரி நாங்கள் போயில்லை. அது எங்களோட தனித்துவம் வேண்ட தனித்துவம் பேணப்படுது. மற்றது நீங்கள் கேட்டது இந்த நல்லாட்சி காலத்தில் பற்றி. இது இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னமே கஜேந்திரகுமார் என்னோட வந்து சந்தித்தவர், இதில் இருந்தாங்க கத்தவர். அப்போ நான் சொன்னேன், ஒன்று மட்டும் தெளிவாக சொன்னேன். நான் இதை வந்து அந்த நாளே அரசாங்கமே கைவிட்டது. எது மாகாண சபையா? இல்லை, அந்த புதிய வரவே அந்த
நல்லாட்சி காலத்தில் பாராளுமன்றத்தை கொண்டு ரணில் விக்ரமசிங்கே ஐ காண்ட் டூ எனிதிங் அக்செப்ட் பண்ண கைவிட்டது, நாங்களும் கைவிட்டது. அது அப்போது கைவிட்டது நாங்கள். இட்ஸ் அன் அபண்டன்ட் என்று நான் சொன்னேன். அது இட் ஹஸ் பீன் அபண்டன்ட் பை நாங்கள் அதை தமிழரசு கட்சியும் கைவிட்டது, அரசாங்கம் கைவிட்டது. இது சும்மாத்த ஏக்கிய ராஜ்யம் தூக்கி பிடிச்சோன்னு ஏக்கிய ராஜ்யம் அது ஒரு நேச்சர் ஆஃப் ஸ்டேட்டை பற்றி கதை. நாங்கள் அது பெரிய கலைக்கிறீங்கள அது வேறு எதுன்னு இருந்தால் இப்போ அரசியல் அமைப்புக்கு முன்மொழிவுகள் இப்போ இருக்கிற அரசியலமைப்பு இருக்குது, முந்தின அரசியலமைப்புகளுக்கு இருக்குது, சில வரவுகள் இருக்கும், சில காரியங்கள் இருக்கும், வேறு நாடுகளில் இருக்குது. இந்த வரைக்கும் என்னிடம் இந்திய கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதில் நல்ல விஷயங்கள் இருக்கும், அதிலெல்லாம் நாம் பார்ப்போம். அதை பார்க்கலாமே தவிர ஏக்கிய ராஜ்யாவை தூக்கி பிடிச்சி கொண்டு அதில் நாங்கள் ஏதோ நாங்கள் ஏக்கிய ராஜ்யாவுக்கு இல்லை, ஏக்கிய ராஜ்யம் நாங்கள் அதை பற்றி கதைக்கிறதே இல்லை. அது வேறு அதிலேருந்து தோங்கணும் கொண்டு வரேன்னு சொன்னால் நாங்கள் அதை சொல்ல வேண்டிய அதில் ஏதாவது நல்ல ஏனைய நல்ல விஷயங்களோட அதில் ஏதாவது அதையும் எடுக்கலாம், அது வேறு விஷயம். ஏக்கிய ராஜ்யிலேருந்து தான் துவங்குவோம், அவனுடைய காட்டி கொடுக்குறான், ஒட்டி ஆட்சிகளை அடக்கிறான் முடக்கிறான், அது ஒன்றும் கிடையாது. நான் பொழிப்போட சொல்கிறேன், ஒட்டி ஆட்சிகளை முடக்கிற வேலைக்கு தமிழரசு கட்சிக்கு ஒரு காலம் விடப்படாது. அது சும்மா சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அந்த கொண்டு வந்த தீர்வு அந்த வரைவு வந்து ஒட்டி ஆட்சிக்குள்ளான்னு வருது, அப்படி தானே? அதுவும் கிட்ட இல்லை அவையில் ஒட்டி ஆட்சி கொஞ்சம் தள்ளி போகுது. அது உண்மையாக சொன்னால் ஃப்ராங்காக சொன்னால் மனச்சாட்சி பட சொன்னால் நான் அதை ஆங்கிலத்தில் டிஃபைன் பண்ணி கொடுத்து நான் இட்ஸ் நெய்தர் யூனிட்டரி நோர் ஃபெடரல். இது ஒட்டியாட்சியும் அல்ல, சமஷ்டியும் அல்ல. இப்போ எங்களுடைய அரசியல் ஜாப்பில் இப்போ இருக்கிற சிங்களத்தில் ஏக்கிய ரஜியாண்டு தான் இருக்குது. அதை மாற்றித்தான் ரஜியாண்டா ஆட்சியா ஒரே ஆட்சி, அதை ஏக்கிய ராஜ்யாண்டு மாற்றினா நாடாக்கி இந்த ஒரு நாடை ஒரு பட்டு நாடுண்டு பார்த்து இப்போ அதை ஏக்கிய ரஜியாண்டதை விட்டு ஏக்கிய ராஜ் இது வந்து விளக்கங்கள் இதெல்லாம் தேவையில்லாத இல்லை. இது சும்மா கொடுத்ததான் நம்ம முயற்சி பண்ணினவன் அது நாங்கள் கைவிட்டுட்டோம். அதை நீங்களே தமிழரசு கட்சியை கைவிட்டு வேற நாங்கள் ஏக்கிய ராஜ்ய உடன்படவில்லை, அது சரியன்னு போடல, இனிமேல் கதைக்க போகிறதும் இல்லை. ஏக்கிய ராஜ்யா இது எப்போவோ கைவிட்ட காரியம். அப்போ எப்படியான தீர்வை நோக்கி தமிழரசு கட்சி நகரம் பொறுத்தவரையில் நாங்கள் உதாரணத்துக்கு மாகாண சபையில் இருக்க நாங்கள் ஒரு வரவு முன் வச்சுறாங்க, சமஸ்தி தான். அப்போ அதுகளெல்லாம் பரிசீலிக்கலாம் தானே. அப்போ எதிலே நல்ல விஷயங்கள் அங்கே இருந்தால் அதை எடுத்து தொகுத்து நாங்கள் ஒரு இருப்புக்கு முன்வைப்போம். இப்போ அரசியல் அமைப்புக்கு ஒன்று முன்வைக்கிறேன் அவன் சொன்னாத்தனே அவங்க ரெண்டு விஷயம் மாகாண சபை தேர்தல் நடத்துகிற பெரியும் காய்க்கிறாங்க இல்லை, புதிய அரசியலமைப்பு வைக்கிற பெரியும் காய்க்கிறாங்களே. நாங்கள்லாம் நிச்சயம் குத்தி முடிஞ்சு கொண்டு திரிகிறோம். அவனு நினைக்கிறேன் அவன் சொல்லணும் பார்ப்போம், சொல்லலே அவன் அரசாங்கத்தை நாங்கள் போய் அரசாங்கத்தை 5 வருஷத்துக்குள்ள அவங்க புதிய அரசியலமைப்பை பற்றி கதைக்க மாட்டாங்க, சாத்தியமே இல்லை. காய்க்கிறான் இப்போ ஜனாதிபதி முறை ஒழிக்கிறேன்னு போனால் எல்லாரும் ஒழிச்சு விளையாடிக்கணும், ஒழிக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ அப்படி அவன் எப்படி கொஞ்சம் பண்ண இல்லை, அது அவன் வேறு பிரியம். இப்போ நீதிமன்ற வயதிலேயே கூட்டுற சைட் ட்ராக் பண்ணுறது தானே, மக்களுடைய கவனத்தை ஒன்றில் திருப்புறது, அதான் இப்போ நடக்குது. அரசாங்கம் செய்கிறோம், அதான் எந்த அரசாங்கம் செய்யும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் அதாவது ஒன்று மட்டும் தெளிவாக இருக்குது, இந்த அரசாங்கம் இந்த வருஷத்தில் மாகாண சபை நடத்தாது. நாங்கள் இந்த கனவேர்னா அந்த முதலமைச்சர் நீ தான் முதலமைச்சர், அது இப்போ அந்த அடிபாடு தொடங்கிட்டு உங்களோட கட்சி சார்ந்தும் சுமந்திரன் ஐயா இறக்குற மாதிரி ஒரு கதை போய்க்கொண்டு அப்படியோ. இது சுமந்திரன் வந்து நான் ஒரு பாட்டியில் இப்போ சொல்லியிருக்கேன், சிவிகே சிவஞானம் உண்டு என்ன தவிர வேறு எவருக்கும் நான் மாகாண சபை தேர்தலில் கேட்குறேன்னு சொல்கிற உரிமை இருக்குது. அது சுமந்திரன் சொல்கிறேன் மற்றவன் சொல்லலாம். ஆனால் இது ஒரு மாகாண சபைன்றது இந்த விளையாட்டு பொருள் இல்லையே, சும்மா கண்டவன்ட்டு எல்லாம் பழகி போட்டு போகிறதுக்கு அதான் இருக்கிறது சரியாக பயன்படுத்தலாம். இந்த மக்கள் செய்த மக்கள் விழிப்படையவன் எல்லாரும் வந்து நான் காசுக்காரன் நீங்கள் காசுக்காரன் என்ற காசு செலவழிப்பாண்டு அதுக்காக நீங்கள் வாக்களித்தா இப்போ உண்மையாக சொல்கிறேன், சரியோ புள்ளியோ தமிழ்நாட்டில் விஜய் செய்த மாதிரி ஒரு புரட்சியோ கட்டடியில் மிகப்பெரிய ஒரு பெரிய அறிவாளி, அதாவது பிடிஆர் பழனிவேல்ராஜன் மோஸ்ட் எக்ஸலண்ட் எஜுகேஷனிஸ்ட் கட்டிக்கா. அவரை தங்களோட சொந்த காரியத்தை ஸ்டாலின் நீக்கினது அமைச்சவன் அவர் ஒன்று சொல்லிக்க, நான் தோத்தனான் தான் அவர் பாரம்பரியமான ஆக்கள் அந்த குடும்பம், ஆனால் காசு கொடுக்காமல் வேண்டவர்கள தோத்தோன்னு நான் சந்தேகப்படுறேன். இங்கேயும் அதுதான் நடக்குது.
இங்கே இப்போ காசுக்காரர் தானே எல்லாரும். இங்கே காசு இல்லைங்க, சாராயம் கொடுக்குறாங்களா? அது காசு தானே, காசு இருந்தால் தானே சாராயம் வாங்கலாம், காசு இருந்தால் தானே சாராயம் வாங்கலாம். அப்போ காசுக்காரர் அவைகளுக்கு போட் போடுற நிலைமை எப்போ இல்லாமல் போதும் அன்றைக்கு இந்த மக்கள் இன்றைக்கு அதான் பிரச்சனை. இப்போ நான் சொல்கிறேன், என்ன போலையாக்கள் தோற்றதுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு அதான் காரணம். என்னோட காசு இல்லை, காசு கொடுக்கல, அப்படி காசு கொடுக்க காசு இல்லை, எனக்கு நோட்டு அடிக்க காசு இருக்கல. நான் என்னோடய சொந்த வருமானத்தில் ஒரு கட்சியின் காதில் எலெக்ஷன் கேட்கல, நான் வேறு ஒரு கேட்கல. அப்படியே ஒரு நிலை வர வேணும். அப்படி தான் சரியானவங்க வருவாங்க, அனுபவசாலி வருவாங்க. இது சும்மா கண்ட எல்லாரும் வந்துட்டு உள்ளூராட்சியிலே அதில் அந்த உள்ளூராட்சியில் என்ன பணியண்டே தெரியாமலாம் இருக்கிறானுங்க. மாகாண சபையண்டா என்னென்னு தெரியாதவனே அங்கே இருக்கிறான். மாகாண சபைக்கு எந்த சட்டத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாது. உங்களோட கட்சிக்குள்ளேயும் இருக்கிறாங்களா? இப்படி கேட்டாமல் இருக்கிறாங்க. இது என்ன பாடி? இது ஒரு சமூக நோய். அதான் காசு இருக்குது, ஒரு பெரிய இடத்துக்கு வரணுங்கிறதுக்கு அதை பயன்படுத்த பார்க்குறாங்க. உண்மையாக மக்களுக்கு செய்யணும், வெளிப்படையாக விட்டா நீ பெரிய ஆள், காசுக்காரன், வசதியான நல்லா இருக்கு. இதில் உண்டு என்னப்பா வந்து குழப்பம், தெரியாத விஷயத்தையும் குழப்பம். உங்களை பாராட்டி பெரிய வியாபாரியாக இருக்கலாம், பிஸ்னஸ் இருக்கலாம், இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், அது பரவாயில்ல, நல்ல விஷயம். ஏதோ ஒரு ஆனால் இதுக்குள்ளே ஒன்றும் தெரியாமல் வந்து இப்போ பீப்புள் ஆஃப் நெசசிட்டி, தேவைப்படுறவனே தேவைப்பாடு, இதனால் இவன் முடிக்கும் என்று அதனை அவன் கண்படுது. ஆனால் வள்ளுவன் தானே சொல்லி முடிச்சு போயிட்டானே. நான் முதலுக்கு சொன்னான், தலைவர் வந்து கொண்டாந்து சார் நீங்கள் திருக்குறளின் படி நீங்கள் செய்யலை தானே சார் சொன்னேன். நான் ஃப்ரீயாக கதைக்கிறேன். ஏன்னா இந்த கண்டன எல்லாம் போட்டு ஒரு ஒன்றும் தெரியாது, சத்தியமாக சொன்னேன். ஆனால் இந்த விமர்சனம் உங்களோட கட்சி மேலே வந்ததில்லை? ஒன்றும் செய்யலை. ஏன்னாடா பாரதியில் ஒன்றும் வருது இல்லையே. முக்கியமானது இது ரெண்டு விஷயம் இருக்குது. நல்ல பெண் வேட்பாளர்கள், படித்த பிள்ளைகள் வருதுகள் இல்லை. ஏன்னா இவங்கள் மதிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாரதிகளும் பயந்தாங்க வருதுகள் இல்லாட்டி சொல்லி காய்க்கிறது இல்லை, அற்பதிப்பு இல்லாமல் இருக்குது, வருகிறதும் இல்லை. அது பெண்கள் பங்களிப்பும் காணாது, வரவணும் வருகிறது. மற்றது வரைக்க இளைய சந்தை வாராக்கள் இந்த சொந்தாலயத்தில் ஏதாவது ஒரு பதவிக்கு உள்ளூராட்சியில் ஒரு மெம்பராக வரலாமா, சேர்மனாக வரலாமா, நான் மேயராக வரலாமா, மாநகர வைக்கலாமா, மாநகர கேட்டால் நான் பார்லிமெண்ட் கேட்கலாமா, இப்படி தான் இருக்குது. பார்லிமெண்ட்டே 11 போய் இப்போ 7க்கு 6க்கு வந்து நிற்கிது. அப்போ அது லிமிட்கள் ஒன்றும் தெரியாமல் ஆசை என்னட்டு இல்லை கேட்க எனக்கு சிரிப்பும் மாறுது. ஐயா என்ன கேட்க வரலாமா என்னட்டு கேட்டேன். அவர் அந்த மாகாண சபை தேர்தல் கேட்டால் நாசம் வருவாங்க, மாநகர சபை எழுந்திருக்க உண்மையாக சொல்கிறேன். எனக்கு கேட்குறாரு அவர் என்னத்துக்குன்னா, சரி பரவாயில்ல யோசிப்போம்னு பேசிட்டேன். அப்படி உண்மையாக அந்த அளவுக்கு சில்லறைத்தனமாக சிந்திக்கிறாங்க. இது எவ்வளோ பொறுப்பு அந்த மாநகர சபையில் என்ன இருக்குது? நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு சொல்கிறேன். அந்த அந்த 45 பேரில் கூட அது சரியாக படிக்கல தெரியாது. நான் இல்லாட்டி அது அப்போவே போயிடும். அடுத்தது ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து உங்களோட, அதாவது பழம்பெரும் கட்சி தமிழரசு கட்சி கிட்டத்தட்ட 75 வருஷம் கடந்துட்டுன்னா மிக பழம்பெரும் கட்சியாக இருக்கும் தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை. இது பொது வழியிலே இப்போ வெளிக்கு ஆரம்பிச்சிட்டு, குறிப்பாக அன்றைக்கெல்லாம் ஒரு டான் டிவியில் வந்து ஒரு ஊடக சந்திப்பு பார்த்துருந்தனால அதில் ஸ்ரீதரன் ஐயா ஒரு கருத்து சொல்ல இருக்கிற இந்த பொது வழியிலே அது வரவழைக்கிட்டு இந்த கருத்து. அடுத்து வந்து வாக்கெடுப்பு ஊடாக ஒரு கட்சிக்குள்ளே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக அவர் இருக்கும்போது அதுவும் இப்போ வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. எப்படி இதை கையாள போகிறீங்க ஒரு தலைவர் என்ற அடிப்படையில், தமிழரசு கட்சியின் தலைவர் அடிப்படையில்? இல்லை உண்மையாக இன்றைக்கு இந்த கட்சியில் நிலை வந்து துரதிருஷ்டவசமானது, தெளிவாக. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற முதல் விஷயத்துக்கு வரேன். இந்த எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்சபையே கடைசியாக நடந்தது 2019. 2 வருஷத்துக்கு ஒருக்காகத்தான் எங்களோட நடத்துவோம். 5 வருஷம் நடத்தாமல் தான் கூட்டம் 2024 நடந்தது. அதில் வந்து எங்களோட மத்திய செயற்குழு இந்த சுவாரஸ்யம்படி ஒரு முறையின்படி பொதுச்சபை வந்து ஜாப்பின்படி 156 பேர் மட்டும்தான். ஆனால் அன்றைக்கு அந்த 24ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி கூட்டத்தில் 326 பேர் வாக்களித்து தான் தெரிவே அல்ல. அது அவியல் 6 மற்றாக்கள் நீங்கள் 125 பேர் வாட்டில் அந்த உறுப்பினர் இந்த உறுப்பினர் அந்த கிளை என்று முறைகேடாக சேர்த்து அந்த தேர்தல் இல்லை. அதால் தான் இன்றைக்கு வழக்கு போகுது.
அது வழக்கின்ற தாற்பயம் என்னென்னா அவன் பயில் பண்ணவங்கள் இதுதான் ஒரு முறை அந்த தேர்வு யாப்பின்படி நடைமுறை இல்லை. அதால ஒரு 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 நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை உத்தரவு கொடுக்குதென்றால் அதில் சரி அந்த அந்த நியாயம் சரியென்று கண்டபடி தான் கொடுத்தது. இப்போ 320 தெரிவு செய்யப்பட்டு போட்டு நான் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் அவர் வெளிக்கொண்டு பார்த்தா நான் அதில் உடன்பாடு இல்லை. நான் ஸ்ரீதரனுக்கு சப்போர்ட் தான். அது வேறு அது மாதிரி 2 பேரும் நினைக்க இந்த விஷயத்தில் நான் தெளிவாக இந்த நீதிமன்றத்தை சொல்லிட்டேன், இந்த தெரிவு பிள்ளை. அப்போ அது பிள்ளை அது வழக்கு நான் சொன்னேன் ஸ்ரீதரன் நானே சொன்னேன் நீங்கள் பதவி ஏறி தெரிவு பிள்ளைன்னு சொல்கிறீங்க. அந்த கூட்டம் இடம் போது எல்லாருமே சம்மதிச்சு தான் எல்லாரும் பார்க்க நானும் பார்க்கடிச்சேன் நானும் பார்க்கல. ஆனால் நான் 2 கூட்டத்துக்கு பழமையாக பேசுகிறேன். நான் 2 கூட்டத்தில் ஊற்று வசனம் பேசலை நான். ஏன்னா பிள்ளை நடக்குதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் அந்த பிள்ளையை அப்பொழுது நான் சொல்லியிருக்கலாமே அது சொல்ல இயலாது. அங்கே நடந்த இது ஒரு மொப்புன்னு சொல்லுவேன். அப்படியான ஒரு 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 குழுக்களுடைய மனப்பான்மையா அன்றைக்கு நான் பேசியிருந்தேன்னா அன்றைக்கு நான் தாக்கப்பட்டிருப்பேன். அந்த அளவு தான் அந்த நிலைமையில் இருந்தது. நான் பேசல, பேச முடியாத நிலையில தான் இது உருவாக்கினேன். அப்படியே அதுக்கு முதல் எனக்கு தெரிஞ்ச தமிழரசு கட்சியின் வரலாறு இப்படி ஒரு தேர்தல் நடைபெற இல்லை. கன்வெஸ்டிங் வீடு வழியாக போய் கேட்டு கன்வெஸ்ட் பண்ணுறது அது யாரும் கோவிச்சாலும் எனக்கு பரவாயில்லை. வீடு வழியாக போய் கன்வெஸ்ட் பண்ணுறது அங்கே போய் ஒரு தரம் செய்யலை. அப்போ யாரும் செய்யலை, சம்பந்தனம் செய்யலை, மாவையும் செய்யலை, செல்வநாயகம் செய்யலை, நானும் செய்யலை, வரியசிக்கம் செய்யலை, ஒரு காலமும் இல்லை. வீடு வழியை போய் தேடிட்டு என் கடனிகள் எல்லாத்துக்கும் இப்படி. அப்போ இதை யார் பழுதாக்கினது? இவதான் 156 இருக்கைக்கு என்ன சட்டப்படி என்ன ஒன்று அதே 186 பேரை தவிர்த்து மிச்சம் எல்லாரையும் என்ன கடை வெளியே வாக்கு பண்ணிங்க. நான் போட்டேன், நான் 186 உண்டு, அதுக்காக நான் வாக்களிச்சேன். நான் வாக்களிச்சேன். ஆனால் வாய் துறக்கையில் யாரும் சொல்லிட்டு சொல்லுங்க கதை கைக்கல கதைச்சாவங்கள் அங்கே அன்றைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் சில பேர் நடந்து கொண்ட விதமே கடைப்பிடித்தனம். அவளை அடாவடித்தனமாக தான் சில பேர் நடந்து கொண்டாங்க. அது தமிழரசு கட்சி வரலாறு அப்படி நடக்கல. அப்போ அந்த தேர்தல் அதான் அந்த வழக்கு நடக்குது. வழக்கு உண்மையாக இப்போ இழுப்புறதுக்கான காரணம் இல்லை. இப்போ அதை முதலாவது அந்த விஷயத்தை பேசி முடிஞ்ச ஒரு தீர்ப்புக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த 2 பேர்த்த என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கட்சியை பொறுத்தவரையில் 2 பேருக்கு 2 கருத்து இருக்குது, அவையெல்லாம் இருக்கணும் தான். ஆனால் கட்சியை பொறுத்தவரையில் நான் அவைகளிடம் முரண்பாடு இல்லாமல் தான் கொண்டு போகிறேன். எப்படி இதை கட்டியமைக்க போகிறீங்க முரண்பாடு? அது இது தேவைப்படுற பொழுது இதில் நியதி ஒன்று நடக்கும், தானாக நடக்கும். அது தானாக நடக்கும். அது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு ஈகோ தான் ஒருத்தருக்கும் என்ன சொல்கிறது இரமாப்பி இருக்குது சரிதானே. ஆனால் என்ன பொறுத்தவரை 2 பேரோடையும் நான் இணக்கப்பாட்டோட செயல்பட்டு 2 பேரும் நான் இணக்கப்பாடு தான் இருக்கிறேன். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில காரியங்கள் சில இஷ்யூஸ்லேயே நிறைய வழக்கு நடக்குது. வழக்கு நடந்துவிட்டால் இன்னும் தீர்மானம் முடியாது. வழக்கில் தீர்ப்பு வர்றது தான் நான் தீர்ப்பு. நான் என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யலாம். அப்போ இப்போ தீர்க்கலாம் வேண்டாம். உதாரணத்துக்கு சிறியர்னு கேட்டால் அண்ணன் இந்த வழக்கு பேச எடுத்தாக்களை விட்ரோ பண்ண சொல்லுவோம், கை வாங்க சொல்ல மாட்டேன். நாங்கள் என்ன சொல்கிறோம் அவனை கை வாங்க சொல்லி? அவன் கட்சி மெம்பராக இருக்கான். அவன் கட்சி மெம்பராக இருந்து கட்சி தான் பிள்ளைன்ட்டு தானே வழக்கு வைக்கிறான். இனி இவ்வளோ நாள் இழுவறைப்பட்டி போட்டு நீதிமன்றத்துக்குள்ளே நான் வழக்கு வாபஸ் வேண்டாட்டா கோர்ட் காசு கட்ட சொல்லுவான் நீதிமன்றம். இவ்வளோ உங்களுக்கு வேறு வேலை இல்லையா உங்களுக்கு, இவ்வளோ நாளும் கோர்ட்டை மீனை கெடுத்துருக்கீங்கன்ட்டு அவன் செய்யலாது. அப்போ அதுக்கு என்ன வழி? 2 பேரும் சேர்ந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரும். செட்டில்மெண்ட் தான் அதுக்கு வழி. செட்டில்மெண்ட்டுக்கு மக்களும் எதிர்பார்க்குறாங்க. கட்சிக்குள்ளேயே முடிச்சு அதுக்கு நான் என்னாலே முயற்சி தான். இப்போ மீனகளை ஒவ்வொருத்தரும் இப்போ கிசிஞ்சர் மேல் அந்த காலத்தில் ஹென்ரி கிசிஞ்சர் இருந்தவன் டிப்ளமேட் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்கா. அவன் இல்லை அவனும் எங்களை இங்கே இலங்கையில் இருந்த ஏசிஎஸ் கமிட் மாதிரி உடுப்பு மாற்ற தான் ஊருக்கு வர மாதிரி அவன். ஆனால் அவன் பெரிய டிப்ளமேட். இப்போ இங்கே கனவே சமாதானம் திடீரம் நான் சமாதானம் பேசுகிறேன், நீ அந்த கட்சி நான் இந்த பெருசு ஒன்றும் நடவாது. 2 பேரும் எங்கே விட புரியும். நான் கேட்டுருக்கு, நான் எல்லாரும் 7 கிலோ கேட்டு தான் இருக்கிறேன். அது அப்போ தானா தீரும் அது. சரி, அப்போ தீருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை மக்களுக்கு இல்லை. அதான் 2 சொல்லிட்டேன். ஐக்கிய ராஜ்யம் இல்லை அந்த வரைக்கும் நான் கைவிட்டேன். தமிழரசு கட்சியில் அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகுது? அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்டு நாங்கள் அதெல்லாம் சுதாகரிச்சுட்டேன். உள்ளூர் ஆட்சியில்
அடுத்தது போவோம், பிரச்சனை இல்லை. மக்களுக்கு தெரியும் நாங்கள் சரி பிள்ளைக்கு அப்பால் இன்றைக்கு உள்ளூராட்சியில்னா கூடுதலான உள்ளூராட்சி மன்றத்தில் இன்றைக்கு இளம் சந்தை தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வழி வடக்கு எடுத்தேன்னா, வழி தெற்கு எடுத்தேன்னா, வழி கிழக்கு எடுத்தேன்னா, வழி அங்கே வழியாகவும் மேற்கு எடுத்தானே, வேலனை எடுத்தானே, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வேறு லேடிஸ். பன்னீர் 2 பொம்பளை இங்கே ஒரு மேயர் லேடிஸுக்கு கொடுத்துருக்கோம். மறுபடியும் அதெல்லாம் கையாளுறோம். அதையெல்லாம் விட்டு தான் கையாளுறேன். சரி, இது ரெண்டாண்டு ஏரியாவுக்கு நாம் வச்சுக்கலாம், சரி வச்சு கொடுத்துட்டோம். 3 உள்ளாச்சு, ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்களும் ஜாலியாக பார்க்குறோம், ஜாலியாக பார்க்க நாங்கள் நான் பொது தானே, அவர் என் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன், இவர் என் கையெழுத்து வாங்கி கொடுக்குறோம், அப்படி அந்த மாதிரி. அதுபடியால் கட்சி அதில் நின்று பிடிக்கும், மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ நாங்கள் பூரா களவெடுக்காத என்னென்ன எல்லாரும் என்ன கேட்குற ஒன்று மேயர் கொஞ்சம் செயல்பாடு இல்லையான்னு சொல்லி இல்லை, இருக்கலாம், அது இருக்கலாம். அவன் அனுபவம் மேலே ஒரு மாதிரி தான் இருந்து அவன் வச்சுட்டேன். என்ன நான் கேட்டேன், நான் அவர்கிட்ட சொன்ன ஒன்று 2 காரணம். ஒன்று கொரப்டாக இருக்கக்கூடாது, 2 கட்சி விசுவாசம் இருக்கணும். அது இருந்தால் போதும் எனக்கு. நான் அப்படித்தான் கூட கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. இதுவரை காலத்தில் தமிழரசு கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல் குற்றச்சாட்டு ஒரு காலம் இருக்கையில். அவங்களுக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன், அதில் கடைசியாக இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, யாரும் வச்சுக்கலாம் கேட்டுக்கா. அதாவது இந்த 9 மாகாணத்துக்குள்ளே இருக்கிற இவ்வளோ காலம் இந்த தேவன் மாதிரி இருக்கிறோம், இவர்களுக்கு என்னென்ன வசதிகள் கொடுக்கப்படுது, இவ்வளோ கொடுப்பேன் செய்யலான்ட்டு ஏன் நீக்கியில் வச்சுருக்கீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு பாராளுமன்றம் கேட்டுக்க. எனக்கு அதை டாக்டர் போட்டேன். எனக்கு வேறு சந்தோஷம் அந்த கேள்வி. ஏன் தெரியுமோ, இலங்கையில் உள்ள சேர்மன்மாரில் ஆக குறைஞ்ச வசதிகள் எடுக்கிறாள் நான் தான். அது பாராளுமன்றத்தில் வேற வரும் வந்தால் தான் தமிழ் இல்லை சுவையானதுக்கு இல்லை. எங்களுக்கு கொண்டு ஒரு கொள்கை இருக்குது, தமிழரசு கட்சி கொண்டு ஒரு கொள்கை இருக்குது. இப்போ எனக்கு ஃபியூவல் அலவன்ஸ் இருக்குது, அப்ரூவ் ஃபியூவல் அலவன்ஸ்லும் பார்க்க நான் 50 பேர் தான் இப்போ எடுக்கிறேன். எனக்கு ஒரு 6 ஸ்டாஃப் இருக்குது, நான் ஒன்றுமே எடுக்கிறேன். ஒரு டிரைவரை தவிர நான் ஒன்றும் எடுக்கிறேன். எனக்கு தேவை இந்த வீடு நான் தான் கூட்டி எல்லாம் பார்க்குறேன். நான் தான் அதை வச்சுக்கலாம், நான் செய்யலை. அப்போ ஸ்டாஃப் எடுக்கல, ஒரு வசதிகள் எடுக்கல. ஆக ஃபியூவல், டிரைவர், வெஹிக்கிள் என்ற சேலரி அவ்வளோதான். இப்போ நாங்கள் அதுக்காகவே தமிழரசு கட்சியில் அது இருக்குது. இப்போ சில பேர் அதே அந்த வருமானங்கள் சலுகைகளை அனுபவிக்க முடியும், நாங்கள் அப்படி இல்லை. நான் எனக்கு சந்தோஷம் அந்த கேள்வி கேட்டு அது இப்படி என்னன்னு சொல்லுவாங்கள்ல, சொன்னால் எல்லாருக்கும் தெரிய வரும் தானே. இப்போ இவன் என்ன செய்யணும், ஆக இந்த வாகனத்துக்கும் ஃபியூவல் இல்லை, இந்த வாகனத்துக்கு இல்லாட்ட ஒன்றும் செய்யலை. அதில் இந்த இன்றைக்கு நான் இப்போ பாருங்க 5ஆம் தேதி 10ஆம் தேதி குழம்பு போகிறோம், சரியானே 15ஆம் தேதி அதுக்கிடையே அங்காலே ஒரு மத்திய செயற்குழு கூட்டம் இருக்குது, 2 தினம் போகணும். அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலானே. இந்த வாகனம் இருக்கிறபடியே அது ஒரு வசதி. அந்த அலவுன்ஸ் எனக்கு காணாது, அது காணாது. எங்கள் பார சம்பளத்தில் அது இப்போ ஓடிக்கிட்டு போகிறேன். அது எனக்கு கொஞ்சம் அரசியல் கட்சியில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. எனக்கு வீட்டுக்கு தேவையில்லை. கடவுள் எனக்கு 78,000 ரூபா பென்ஷன் இருக்குது, காணும். நான் குடிப்படி இல்லை, நோபல் லைஃப் எனக்கு. பட் இதுக்கு நான் மாகாண சபை இது பக்கம் போகிறீங்களா? இல்லை தானே, இப்போ தலைவர் தானே, அவை தலைவர் அதே வழியாக அதே நான் போட்டோம்னா இப்போ இருக்கிற ஒரு தொடர்பு லிங்க் அல்லது இந்த சேர்மன் தான் இன்னும் தொடர்பில் இருக்கிறது. மாகாண முறைமே இருக்குன்னு இந்த கவர்னர் இருக்கிறதாலே அதால் இல்லை. கவர்னராகவே ஸ்டாஃப் இருக்கிற மாகாணத்தை சொல்லி கொண்டு இருக்கிறதாலே அல்ல, அவை தலைவர் ஒரு பொலிட்டிக்கல் பாடி தானே. மாகாண சபை என்பது ஒரு அரசியல் கட்டமைப்பு, அதிகாரிகளின் கட்டமைப்பு அல்ல. இப்போ அதை இல்லை, அதுக்காகத்தான் சட்டவாக்கமானவர்கள் அந்த மாகாண சபை கலைஞ்சு போனாலும் அடுத்த சபை வரும். அப்போ அவங்க அடுத்த சபை வர வேணுமென்று எதிர்பார்த்து வரும் வரையிலே இந்த சேர்மன் தொடர்ந்து பதவியில் இருப்பார். அதுதான் ஏற்பாடு. இது சட்டத்தினோட நீக்கலுமா? இது இவங்கள செய்யலாம், திருத்தம் செய்யலாம், எனக்கு பரவாயில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியேன்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னா, அது நிச்சயமாக மாகாண முறைமே அளிக்கிறதுக்காக முதல் படியாக அமையும். அப்படி அதை செய்தால் அதை நீக்கி அப்படி தூக்கினா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. இப்போவே செய்கிறாங்க, இப்போவே ஆஸ்பத்திரி எடுக்க பார்க்குறாங்க, பள்ளிக்கூடத்தில் எடுக்க பார்க்குறாங்க, தெல்லிப்பள்ளி எடுக்க பார்க்குறாங்க. நன்றி, உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கின கோடான நன்றி.